கோதாகிரஜர்னு சம்ஸ்கிருதத்தில் திருநாமம், கோயில் அண்ணன் அப்படின்னு ராமானுஜருக்கு தமிழில் திருநாமம். அதனாலே ராமானுஜர் எல்லாத்தையும் திறந்தவர்னா தங்க இருக்கா, அதில் சந்தேகமே இல்லை, தங்க ஆண்டாள் தான். அதனால் கோதாகிரஜராய் கோயில் அண்ணன் ஆண்டாள் பெயர் பெற்றதே இந்த பாசுரத்தாலே தான். ஏறு திருவிடையான் இன்னு வந்து இவ கொள்ளுங்களோ, பெருமாள் கேட்குறார். நான் வந்து சாப்பிட்டுடுறேன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு ஏதானு கேட்பீரோ? அடுத்த பாட்டில் சொல்லிட்டா, இல்லை நான் 100,000 தந்து பின்னும் ஆளும் செய்வன். நீ வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டியானா என்ன தெரியுமோ கேட்பேன், அப்படியே இரு, இதை மறுபடியும் ரொப்பிடுறேன்ட்டு திரும்ப ரொப்பிடுவேன். நீ சாப்பிட்றதுக்காக திரும்ப சாப்பிடு, திரும்ப 100 கடா, திரும்ப சாப்பிடு, திரும்ப 100 தடா. இது எத்தனை ஆனாலும் என் பாட்டு முழுக்க சொன்னாலும் இதுதான் பாடல். அதனால திரும்ப திரும்ப கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறதா ஆசையே தவிர கைங்கரியம் தவிர்வதல்ல என்று பகவத் கைங்கரியத்தில் இருக்க வேண்டிய ஸ்ரத்தையை இந்த 10 பாசுரத்தாலே வெளியிட்டார். அடுத்து தாமுகக்கும் அப்படிங்கிற 10வது பதிகம். அங்க தெரிவிக்கிறாள், கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்னே. பகவான் இன்னும் வந்து என்னை கை கொள்ள காணும். கடைசியில் ராமச்சந்திரனை ஏமாத்துட்டானா, கண்ணன் தான் ஏமாத்துவன்னா, ராமனுமாய் ஏமாத்தி விடுகிறான். ஊரெல்லாம் துஞ்சி உரகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறிவோர் நீளரவாய் நின்றதால் பாரெல்லாம் உண்ட பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையேல் ஆவிகாப்பாரினியே. கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால்னு ஆழ்வார் பாடினார். அதை போல ஆண்டாள் இந்த இடத்திலே கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் ராமன், அரக்கி சூர்பனகா, கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் ராமன். ராமன் சொல்லும் பொய்யானால், அவன் சரமஸ்லோகம் சொல்லி எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொன்னானாமே, ராமன் வார்த்தை கூட பொய்யா எடுத்தா என் விஷயத்திலே அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். ஆனால் ராமனுடைய வார்த்தை பொய்யாகாது. இந்த இடத்துல மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லுன்னு ஒரு சப்தம் வருது, ஞாபகம் வச்சுங்கோ. அடுத்த 2 சொல்றேன். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லுங்கிறது ராமச்சரம ஸ்லோகம். அதாவது சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. இது ராமச்சரம ஸ்லோகம். அதைத்தான் இங்கே சொல்லுன்னு சொல்லிட்டாள். மேலே வார்த்தை பேச்சுன்னு 2 வரப்போகுது. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் சொல் வார்த்தை பேச்சு என்று வரும். 3 ராமச்சரம ஸ்லோகம், கிருஷ்ணச்சரம ஸ்லோகம், வராகச்சரம ஸ்லோகம். இந்த 3ஐயும் தான் 3 சப்தங்களாக ஆண்டாள் வெளியிட்டிருக்காள். அதில் இப்போ முதல் பார்த்துட்டோம் ராமச்சரம ஸ்லோகம். இனி அதற்கு அடுத்த பதிகம் 11வது பதிகம் திருவரங்கநாதனுக்குன்னு சமர்ப்பிக்கப்பட்ட பதிகம். தாமுகக்குங்கிற பதிகத்திலே 10 பாசுரங்களாலே அரங்கநாதனையே தான் அடைய வேணும்னு ஆசைப்பட்டாள். அதில் சொல்லுகிறாள், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும், லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் தன்னுடைய செங்கோலாலே ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பரப்பாடுன்னு சேவைக்கு போனேன்னா அவருடைய தோழிக்கனியான்ல திண்டுக்கும் பெருமாளுக்கு நடுவில் பின்னாடி ஒரு செங்கோல் செருகி வச்சிருக்காளோ இல்லையோ, அந்த கோலை கையில் வச்சிருந்து தான் வன்பெரு வானகம் உய்ய மண்ணுய்ய அமரருய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய இனிதாக திருக்கண்கள் வளருகிறான் எம்பெருமான். ஆனாலே பூலோகம் நித்தியமண்டலம் 2ஐயும் சேர்த்து ரட்சிப்பது கையில் பிடிச்சிருக்கிற செங்கோல். பரப்பாடு அரைச்சி அது உற்சவமூர்த்திக்கிட்ட வரும். புறப்பாடு முடிஞ்சு பெருமாள் நம்பெருமாள் ஆஸ்தானத்துக்கு போயிட்டார்னு வச்சுங்கோ, அது உடனே ஆதிசேஷ பர்யங்கம், ஆதிசேஷன் பாம்பு அணையில் கொண்டு போய் அந்த செங்கோலை வச்சுருவா. மூளை உள்ளே இருக்கிறச்சே மூலவர்கிட்ட இருக்கட்டும், வெளியில் இருக்கிறச்சே தான் உற்சவமூர்த்திட்ட வரும். அந்த செங்கோலை இங்கே கொண்டாடுகிறாள். அங்காதும் சோராமே ஆழ்கின்ற பூலோகமோ நித்திய மண்டலமோ எதுக்கும் குறைவில்லாதபடி ஆளக்கூடிய செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன், அவனைத்தான் நான் அடைய வேண்டும்னு 11ஆம் பதிகத்தாலே பிரார்த்தித்தாள். அங்கு சொல்லுகிறாள், பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள், பேச்சுன்னு வருது பாருங்க, அதுதான் வராக சரம ஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்சமாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். அந்திம ஸ்மிருதி வேண்டாம், நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு அழைத்து போகிறோம் என்று உறுதியளித்தான் வராகப் பெருமான். அதைத்தான் இந்த இடத்திலே பூமாதேவி வராகப் பெருமான் இடத்தை ஆழங்கால் பட்டு ஆண்டாள் பாடினாள். கண்ணாளன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே என்று ருக்மிணி கல்யாண வைபவத்தையும் இதே பதிகத்தில் தான் ஆண்டாள் தெரிவித்தாள். விட்டு சித்தர் திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். மெய்மை பெருவார்த்தைன்னு வாட்டு வருது பாருங்க, திருவரங்கர் தாம் பணித்த, அதுதான் கிருஷ்ண சரம ஸ்லோகம். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சரூபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா என்ன அந்த பதிகத்தாலே சொன்னார். அதற்கடுத்தது 12வது பதிகம். இனி நம்மால் தரிக்க முடியாது என்பதற்காக
பாண்டிவடத்துக்கென்ன உய்த்திடுமின், மதுரைப்புறத்துக்கென்ன உய்த்திடுமின், விரந்தாவனத்துக்கென்ன உய்த்திடுமின், வேர்த்து பசித்து வயிறசெந்து வேண்டடிச்சில் உண்ணும் போது ஈதென்னு பார்த்திருந்து நெடுநோட்டு கொள்ளும் பத்தவிலோசனத்துக்கென்ன உய்த்திடுமின். என்னை இனிங்கி வைக்காதீங்கோ, ஸ்ரீதரன் பகவான் எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் என்னை போட்டுடுங்கோ. யமுனையாற்ற யமுனைக்கரைக்கு என்ன உய்த்திடுமின், கோவர்தனத்துக்கு என்ன உய்த்திடுமின், மதுரைப்புறத்துக்கு என்ன உய்த்திடுமின். நான் இருக்கிற இடத்துல இருந்தா உயிரினி தங்காது, என்னை கொண்டு போய் அங்க போட்டாத்தான் நான் உயிரோடு இருப்பேனுட்டு. பிருந்தாவனம் கோவர்தனோ கிரிவரஹ யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராச்சபுரி புராணி அத்யாபிஹந்த சுலபாக்கிருதினாம் ஜனானாம் ஏதே சரணச்சாரஜுஷ பிரதேசாக. அதிமானுஷஸ்தவத்தில் கூரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். விருந்தாவனமோ கோவர்தனமோ யமுனை ஆற்றங்கரையோ நந்த கிராமமோ கோபுலமோ காமிய வனமோ ஏதோ அதன் சம்பந்தம் இருந்தால்தான் நமக்கு உஜ்ஜீவனம் என்று கிருஷ்ணானுபவத்தை பிரார்த்தித்தது 12வது பதிகம் முழுமையில். அடுத்து 13வது பதிகம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே, புண்ணில் புளி பெய்தாற்போலே புறனின் அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணவாட கொண்டு வாட்டந்தனியை என்ன வீசீரே. அந்த 13வது பதிகம் முதல் பாசுரத்திலே புண்ணில் புளி பெய்தாற்போல், ஏற்கனவே கண்ணனுடைய கருப்புக்கு நான் மயங்கி போயிருக்கேன். கண்ணனன்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனே, எத்த மறக்கணும்னு பார்த்தா கூட கருப்பு மறக்க மாட்டேங்கிறது. புண்ணில் புளி பெய்தாற்போல் புறனின் அழகு பேசாதே, ஏற்கனவே நான் கண்ணனுக்கு மயங்கி போய் கிடக்கிறச்சே, கடைசியில் அவன் ஆசைப்பண்டு வரவே இல்லையாமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரி கேட்டாலாம். இதுதான் வெந்த புண்ணில் வேலில் பாய்ச்சறதுன்னு அர்த்தம். புண்ணில் புளி பெய்தார் போல், ஏற்கனவே புண்ணு கொஞ்சம் மிளகா பொடியும் புளியும் போட்டு தேய்ச்சி விடட்டுமாண்ணா, அவர் ஏற்கனவே விட்டுட்டாரே நான் கவலைப்பட்டுருக்கேன், இதுக்கு மேலே இவள் வேற வந்து பேசினாள்னா. அதனால புண்ணின் புளி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். பெண்களுடைய வருத்தத்தை அறியாத பெருமான் கண்ணனுக்கு பட்டம் கொடுக்குற ஆண்டாள். இது என்ன கண்ணனுக்குன்னு தான் இப்போ பிறந்தாளேன்னா, ராமனை வனத்துக்கு நீயான்னுட்டா, கண்ணனை பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னுட்டா. இந்த பெண்களை எப்படி நாம ஜாகிரதையா வச்சுக்கணும்னு அவ வருத்தம் தெரியவே தெரியாதுன்னா. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண வாடை கொண்டு வாட்டந்தனியை என்ன வீசீரே. அந்த பெருமானுடைய திரு அறையில பீதக வண்ண வாடை இருக்கே, அதை கொண்டாங்கோ. பெருமான் சாத்தின்னு இருக்கிற வஸ்தம், அவனுடைய தாராயினும் தன்கொம்பதாயினும் நின்ன மண்ணாயினும் நீள் வேராயினும், அல்லது அவனுடைய துளசியில் இருக்கிற தாரோ ஒரு இலையோ ஒரு கொம்போ ஒரு தாரோ நின்ற மண்ணோ, இது எதையானு கொண்டு என் முன்னாடி வீசுங்கோ, அப்பதான் நீ உயிரே தரிக்கும். கண்ணனுடைய வஸ்திரத்தை கொண்டு வீசுங்கோ, அவன் இருக்கிற துளசியை கொண்டு வந்து வீசுங்கள், அப்போதான் நாம் தரிப்போங்கிறதை 13ஆம் பதிகத்தாலே தெரிவித்தாள். இனி கடைசி பதிகம் 14வது பதிகம். பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர் கோய் கீழ்கண்ணாய் இட்டீரிட்டு விளையாடும், அதாவது இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டீரே. விருந்தாவனத்தே இந்த பிள்ளைய கண்டீர்களா? 2 பேர் சேர்ந்து பாடுற பாட்டு இது. ஒரு கோபிகை இன்னொரு கோபிகை, ஆண்டாள் இன்னொரு கோபிகைன்னு வச்சுங்கோ. ஒரு கோபிகை கண்ணன் எங்கேன்னு தேடுறா. இப்போ ஆண்டாள் தேடிட்டு இருக்கா கண்ணனை அடையறதுக்காக. எங்கேன்னு தேடணும். இந்த மாதிரி பிள்ளை ஒருத்தர் இங்கே அடையாளத்தோட போகிறத பார்த்திடோ அப்படின்னு ஒருத்தர் கேட்பா. அந்த பிள்ளை தானே பார்த்தேனே அப்படின்னு 100 பதில் சொல்லுவோம். அதான் பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கண்ணாய். காரேறு நல்ல முடுக்கோட இருக்கக்கூடிய பெருமான், பலராமனுக்கு தம்பியான எம்பெருமான். பலதேவர்கோர் கீழ்கண்ணாய் விட்டு கொண்டு இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி. இந்த கண்ணனை எங்கேயான பிருந்தாவனத்துக்கிட்ட பார்த்திடா அப்படின்னு ஒத்தி கேட்குறா. பார்த்தேனே, நிறைய பசுமாடுகளை ஓட்டின்னு போயிருந்தான். இட்டீரிட்டு விளையாட இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி, பசுமாடுகளுக்கு தண்ணீர் குடிக்க கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக யமுனையாத்துக்கு இப்படியே தான் ஓட்டின்னு போனான். இப்படி போனேன்னா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வழிகாட்டு விட்டா. விருந்தாவனத்தே கண்டோமே. அப்ப பிருந்தாவனத்துக்குன்னு இந்த 10 பாசுரங்களும் மேலாப்பரப்பான் வினத சிறுவன் மேலாப்பின் கீழ் வருவானை வினத சிறுவன் வினதாசுத்தனான கருடன் எப்பவும் கண்ணன் எங்க போனாலும் அவருக்கு மேல கொடை பிடிக்கிறாப்புல சிறக விரிச்சுப்பறான். இந்த கருடன் மேல போயிட்டே இருப்பாரு, கீழே ஒரு பிள்ளை மறைஞ்சு போயிட்டே இருக்குமே எங்கேயான்னு பாத்திடோ அப்படின்னு ஒத்தி கேட்கறா. பார்த்தேனே, அந்த எம்பெருமான் தான் கண்ணன். கீழே பார்த்தேன் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மலானரை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மாலாய் பிறந்து எப்பவும் பொய் சொல்லிண்டே ஒரு பிள்ளை தெரியுமே, அதை எங்கேயான் நீங்க பார்த்தீடா? இங்கே போத கண்டோமே, பார்த்தோம், விருந்தாவனத்துல தான் நாங்க கண்டோம் என்ன ஒத்தருக்கொத்தர் கண்ணனை தேடி கண்டுபிடித்து கொடுக்க, அதன் கடைசி பாசுரமாக பருந்தாள் களிற்று கருள் செய்த பரமன் தன்னை பரநடி மேல் பரமன் தன்னை இந்த உயர்ந்த உலகத்தின் பேர்லே பெருமான் கஜேந்திரத்துக்கு அருள் புரிந்தான். அவ்வெம்பெருமானை பற்றி விருந்தாவனத்தே கண்டமை, விருந்தாவனத்தில் தான் அந்த கண்ணனை கண்டு ஆண்டாள் பாடினாள்.
அந்த 10 பாசுரத்தையும் மருந்தாமென்னு தம்மனத்தே வைத்துக்கொண்டு வாழ்வார்கள். இந்த நாச்சியார் திருமொழியும் விருந்தாவன பாசுரமங்குந்தான் நமக்கு சம்சாரத்துக்கு மருந்து என்று யார் மனசிலே வைத்துக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பிரியாதென்றும் இருப்பாரே. பெரிய திருவடித்தாமர்கள் படைத்த கண்ணனுடைய திருவடியை விட்டு பிரியாமல் வாழ்வார்கள் என்று கிருஷ்ணானுகிரகமும் கோகுல அனுகிரகமும் கிருஷ்ண பக்தியும் அவர்களுக்கு நீங்காமல் நிறைந்திருக்கும் என்று ஆண்டாள் சொல்லி அனுகிரகிப்பது 14வது பதிகம். அதனால நாச்சியார் திருமொழியாலே ஆண்டாள் சொன்னதுங்கிறது பகவத் பக்தி முக்கியம், கிருஷ்ண காமம்தான் பிரதானம், அதற்கு ஏதையும் செய்தாவது கண்ணன் திருவடிகளை பற்ற வேண்டும், அவன்தான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை, அவனுடைய திவ்வதேசங்கள் நமக்கு முக்கியம். அது திரு அரங்கமோ காட்டில் வேங்கடமோ கண்ணபுரமோ திருமாலின் சோலமலையோ ஏதோ நமக்கு அத்தனையும் உத்தேசியம். 6 விட்டு சித்தல் தங்கள் தேவரை வல்லவரை சிப்பு ஆண்டு பிறல் அது காண்டுமே என்று ஆச்சாரியரான பெரியாழ்வார் காட்டின வழியேதான் நமக்கு உத்தாரகம், அதுவே உஜ்ஜீவனத்துக்கு வழி என்று சொன்னாள். அவ்வாண்டாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிட்ட வேண்டும். நாச்சியார் திருமொழி பாசுரங்களின் கருத்து அனைவரும் அறிந்து கொண்டாட வேண்டும். திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியும் அனைவருடைய மனத்திலேயும் திகழ வேண்டும், கிருஷ்ண பக்தி தழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி அவ்வாண்டாருடைய மனோரதத்தை நிறைவேற்றி கொடுத்த கோதாகிரஜரான கோயில் ஆண்டாள் ராமானுஜர் திருவடிகளே சரணம் என்னும் சொல்லி அமைகிறேன்.